இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத ஆராய்ச்சியை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான செய்தியை ஒளிபரப்புகிற அன்பான ஜேடிகே டிவி உடைய நிறுவனர்கள் மற்றும் அதை நடத்துகிற அன்பான பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வரிசையாக நாம் சங்கீதங்களை பார்த்து வருகிறோம். இதுவரை 7 சங்கீதங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது 8வது சங்கீதத்திற்கு நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். வேத புத்தகத்தை நாம் திருப்பி வைத்துக்கொண்டு கவனிப்பது மிகவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 8வது சங்கீதத்தினுடைய மேற்குறிப்பை நாம் பார்ப்போம். கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கித்தீத் என்ற மேற்குறிப்பு அதை 8வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 81, 84 ஆகிய சங்கீதங்களிலேயும் இந்த கித்தீத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது காத் கோத்திரத்தை குறிக்கிறது என்று சொல்லி சிலர் யோசிக்கிறார்கள். அல்லது காத் கோத்திரத்தார் பயன்படுத்திய ஏதோ ஒரு இசைக்கருவியாக அது இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. காத் என்ற எபிரேய அடிப்படை வார்த்தையின் பொருள் ஒயின் பிரஸ், அதாவது திராட்சரசம் பிழிந்தெடுக்கும் ஆலை என்பது பொருள். ஆகவே திராட்சரசம் பிழிந்தெடுக்கும் காலத்திலே இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் யோசிக்கிறார்கள். இன்னும் சிலர் இது திராட்சரசம் பிழிந்தெடுக்கும் அந்த காலம் என்று சொல்வதை விட த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத், அதாவது கூடார பண்டிகை காலம், அந்த காலத்திலே பாடப்பட்ட ஒரு பாடலாகவும் இது இருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக யோசிக்கிறார்கள். சங்கீதங்களிலே there are some psalms which exalt God for his creation. ஆண்டவருடைய படைத்த படைப்புகளுக்காக தேவனை மகிமைப்படுத்தும் சில சங்கீத பாடல்களை நாம் பார்க்கிறோம், சங்கீதத்தை பார்க்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. 8வது சங்கீதம் சிறப்பாக இயற்கையை குறித்தும் இறைவனுடைய படைப்பாகிய நம்மை குறித்தும் அது சொல்கிறது. இன்னும் 19ஆம் சங்கீதம், 29ஆம் சங்கீதம், 65ஆம் சங்கீதம், 104ஆம் சங்கீதம், இவைகளை எல்லாம் நாம் இயற்கையின் சங்கீதம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த சங்கீதங்கள் பொதுவாக இயற்கையை மையமாக வைத்து ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் நேச்சர் என்பதை மிக அழுத்தமாக சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை இயற்கையின் சங்கீதம் என்று மாத்திரமல்ல, திஸ் இஸ் ஆல்சோ எ மெசையானிக் சாம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு மேசியாவின் பாடல் என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 21:16 நாம் வாசித்தால் அங்கே அந்த குருத்தோலை ஞாயிறு அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பவனி வந்த நேரத்தில் அநேக குழந்தைகள் எல்லாம் பாடுகிறார்கள், சீடர்கள் பாடுகிறார்கள், மக்கள் பாடுகிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்த சமய தலைவர்களுக்கு ஒரு கோபம், நீர் இவர்கள் பாடுகிறதை கேட்கிறீரோ என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தை பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே, இவ்வாறு இந்த சங்கீதம் சொல்கிறது, பகைஞனையும் பழிகாரனையும் அடிக்க போட தேவரீர் உடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த வேத வசனத்தின் பின்பகுதியை மத்தேயு 21:16 நம்முடைய ஆண்டவராக இயேசு பயன்படுத்துகிறார். ஆகவே இயேசுவை மேசியா என்று சொல்கிறோம். மேசியா என்பது எபிரேய வார்த்தை, கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை. மேசியாவுடைய ஈக்குவலண்ட் வேர்டு தான் கிறிஸ்து. கிறிஸ்துடைய தமிழாக்கம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆங்கிலத்தில் அனாயிண்டட் ஒன். அவை எல்லாம் ஒன்று தான். மேசியா, கிறிஸ்து, அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான். ஆகவே திஸ் இஸ் ஆல்சோ எ மெசையானிக் சாம். இது ஒரு மேசியாவின் சங்கீதம் என்று சொல்கிறோம். இந்த மத்தேயு 21:16 மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பாடு பற்றி எபிரேயர் ஆக்கியோன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 6-8 வரை அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளிப்பாட்டை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிற வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2:6-8 ஓர் இடத்தில் ஒருவனை சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர்
விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு முழு மனிதனாக நாம் டிஸ்கிரைப் பண்ணி இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே எபிரேயர் 2:6-8, மத்தேயு 21:16, அதே போல் 1 கொரிந்தியர் 15:27, எபேசியர் 1:22, இந்த எல்லா வசனங்களிலேயும் இந்த சங்கீதத்தினுடைய தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு, எபிரேயர், 1 கொரிந்தியர், எபேசியர் 4 சங்கீதங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இந்த வேத வசனங்கள் பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் எ மெசையானிக் சாம். இயேசு கிறிஸ்து ஒரு முழு மனிதராக, மேசியாவாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார் என்று சொல்வதற்கு இந்த சங்கீதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே ஆதாம், இயேசுவை கடைசி ஆதாம் என்று சொல்லி ரோமர்கள் நிருபத்திலே பார்க்கிறோம். மனிதன் இழந்த மகிமையை திரும்ப கொடுப்பதற்கு இயேசு வந்தார் என்றெல்லாம் நாம் வேத வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த சங்கீதம் ஒருவேளை கூடார பண்டிகையிலே படிக்கப்பட்ட சங்கீதம், இந்த சங்கீதம் ஒரு இயற்கையின் சங்கீதம், இந்த சங்கீதம் ஒரு மேசியாவின் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு பல சிறப்புகள் இருப்பதை நாம் கவனிக்கலாம். அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தின் வசனங்களுக்கு இப்பொழுது நாம் செல்வோம். இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறதோ அப்படித்தான் நிறைவடைகிறது. பாருங்கள், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் இந்த கடைசி வசனத்திலையும் நாம் பார்த்தால், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த சங்கீதம் எப்படி துவங்குகிறதோ அப்படியே முடிகிறது. இதை ஆங்கிலத்தில் இன்க்ளூசிவோ என்று சொல்கிறார்கள். இது ஒரு எபிரேய இலக்கண முறை, ஆரம்பிப்பது போலவே முடிப்பது. அன்பார்களே, அப்படித்தான் இந்த சங்கீதம் நிறைவடைகிறது. எப்படி ஆரம்பிக்கிறதோ அப்படியே இந்த சங்கீதம் முடிவடைகிறது. ஆகவே இது மேன்மை அல்லது கடவுளுடைய மகிமை பற்றி சொல்வதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம் அல்லது அவருடைய நாம மகிமை, இவைகளை பற்றி இது சொல்கிறது என்று சொல்லலாம். ஆகவே இப்பொழுது நாம் 1ஆம் 2ஆம் வசனங்களையும் 9வது வசனத்தையும் நாம் கவனித்தால் 1, 2, 3 மற்றும் 9வது வசனம் இது கர்த்தருடைய மகிமையை பற்றி சொல்கிறது என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களும் கடைசி வசனமும் கர்த்தருடைய மகிமை பற்றி நமக்கு சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய மகிமை பற்றி இது என்ன சொல்கிறது? முதல் 3 வசனங்களிலேயும் 9வது வசனத்திலேயும் கர்த்தருடைய மகிமை பற்றி இது என்ன சொல்கிறது என்று நாம் கவனிப்போம். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம், அன்பானவர்களே, வேத புத்தகத்திலே கர்த்தருடைய நாமம், த நேம் ஆஃப் காட் என்பதை நாம் அடிக்கடி நாம் வாசிக்கலாம். ஆகவே பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கடவுளுடைய பெயர் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. மோசே கூட தேவன் தனக்கு தரிசனமாகும்போது உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். ஆண்டவர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உத்தரவு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இங்கே கடவுளுடைய பெயர் என்பதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று சொல்கிறார். பொதுவாக இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன எண்ணம் என்று சொன்னால், யெகோவாவாகிய கடவுள் தங்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் என்பது அவருடைய எண்ணம். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர், எங்களுக்கே அவர் தலைவர், எங்களுக்கு தான் அவர் ராஜா என்றெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் இந்த சங்கீதம் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு அவர் உங்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கே அவர் ஆண்டவர் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் இயற்கையின் ஆண்டவர் என்று சொல்லி இங்கே சொல்லப்படும் போது அவர் முழு உலகத்திற்குமே ஆண்டவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே இது இஸ்ரவேல் மக்களுடைய பாடலாக இருந்தாலும் இது முழு மனுக்குலத்திற்கே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் என்று சொல்லி நாம் இதை புரிந்து கொள்வது மிக சிறப்பானது.
இன்னும் இந்த இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த நாமத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குழந்தைகளும் பாலகரும் அவர்கள் பாடி துதிக்கும் போது ஒருவேளை பலமுள்ள பகைஞர்கள் பழிகாரர்கள் அவர்கள் கூட அடக்கி போடப்படுவார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, துதியினால் பெரிய வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு சொல்கிறது. நமக்கு தெரியும், ஆண்டவர் சாதாரணவைகளை வைத்து பலமுள்ளவைகளை அவர் வெட்கப்படுத்தினதை, அவர் ஜெயித்ததை பற்றி வேதம் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், பலமுள்ள கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் சாதாரண தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் ஒருவேளை அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெயின்டு ஆர்மி இல்லை, ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். எரிகோ கோட்டையை சுற்றி அவர்கள் வந்து ஆண்டவரை துதித்த போது அந்த கோட்டை இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, கிதியோனுடைய சேனையை பற்றி நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். 300 பேர் லட்சக்கணக்கான மக்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று துதித்த போது எதிரிகள் அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி அவர்கள் எல்லாரும் வீழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆகவே பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே குழந்தைகள் துதித்த போது அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. அன்பானவர்களே, ஆனால் அவருடைய அந்த அதிகாரம், அவருடைய பலவிதமான திட்டங்கள், சதி திட்டங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஆண்டவர் நம்மையும் துதிக்கும்படி அழைக்கிறார். நாம் பலன் குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது, when we exalt the name of God, when we praise him, அவரை துதிக்கும் போது நிச்சயமாக பலமுள்ளவர்களை அடக்கி அவர்களை கீழ்ப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் ஆகவே தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிப்பதை பற்றி இந்த சங்கீதம் சொல்கிறது. இன்னும் பாருங்கள், 3வது வசனத்திலே அங்கேயும் ஆண்டவருடைய கர்த்தருடைய மகிமையை பற்றி அங்கே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த நட்சத்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் இந்த கிரியைகளை எல்லாம் ரசித்து பார்க்கிறார். ஆண்டவரை ஒரு ஆர்கிடெக்ட் போல, ஒரு சிலையை உருவாக்கும் ஒரு சிற்பி போல, ஒரு சிலையை செதுக்கும் சிற்பி போல பார்க்கிறார். ஆகவே இங்கே அவர் இந்த முது விரல்களின் கிரியை ஆகிய வானங்கள், நீர் ஸ்தாபித்த சந்திரன், நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே ஒவ்வொரு படைப்பும் சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் அவ்வளவு கவனம் செலுத்தி அழகாக உருவமைத்ததாக தோன்றுகிறது. அப்படி சொல்லி ஆண்டவரை துதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது ஏதோ சாதாரணமாக அல்ல, தேவன் ரொம்ப மெட்ரிகுலஸாக அழகாக உருவாக்கின ஒவ்வொரு கிரியை என்று சொல்வதற்குத்தான் விரல்களின் கிரியை என்று சொல்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவ வார்த்தையினால் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னாலும் அவைகளை ரசித்து பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய கரங்களினால் ஒவ்வொன்றையும் மிக அழகாக உருவாக்கினது போல அது தோன்றுகிறது. ஆகவே தேவ மகிமையை பற்றி அவர் இங்கே உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே கடவுளுடைய நாமம் உயர்ந்தது. அந்த உயர்ந்த நாமத்தை, அந்த மேன்மையுள்ள நாமத்தை, அந்த மகத்துவமான நாமத்தை சிறுவர்கள், பலவீனர்கள் துதிக்கும் போது பகைஞரையும் பழிகாரனையும் அடக்கி போடுகிற அற்புதமான ஒரு ஆண்டவர். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஒருவேளை அடக்குமுறைகளையும் பகைஞரையும் உங்களுக்கு எதிராக வருகிற பலமுள்ள மக்களையும் கண்டு சோர்ந்து போயிருந்தால்
கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவரை பாட்டினால் துதியுங்கள். யோசபாத் தன்னுடைய சேனைக்கு முன்பு பாடகர் குழுவை நிறுத்தினது போல சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல், எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாமல், நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போகாமல், எதிரியின் பலனை குறித்து யோசித்து சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்ப்போம், பலமுள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் சிறுவர்களாக இருக்கலாம், பாலகர்களாக இருக்கலாம், ஞானமற்றவர்களாக இருக்கலாம், செல்வமற்றவர்களாக இருக்கலாம், ஆள்பலம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்தும் போது நமக்கு எதிராக வருகிறவைகள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்ற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய் என்று மற்றொரு சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், அதை மகிமைப்படுத்துவோம், அவரை பாட்டினால் துதிப்போம், அவருடைய இயற்கையை காணும்போது மகிழுவோம். Let us exalt God for all what he has done in the nature. இயற்கையில் ஆண்டவர் செய்த இயற்கையை பார்க்கும்போதெல்லாம், அழகான பூக்களை பார்க்கும்போது, மரங்களை பார்க்கும்போது, பறவைகளை பார்க்கும்போது, அன்பானவர்களை இயற்கையை பார்க்கும்போது அந்த இயற்கையை படைத்த தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோம். இயேசுவே சொன்னார், கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். புல் பூண்டுகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அவைகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் கூட இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே இயற்கையை கவனித்து பார்த்து தேவாதி தேவனின் மகிமையை நாம் போற்றுவோம், பாடுவோம். அப்பொழுது பலவீனராகி நம்மை கொண்டு, சிறுமைப்பட்ட நம்மை கொண்டு சிறப்பான காரியங்களை, பலவீனராகி நம்மை கொண்டு பலமுள்ள காரியங்களை, ஞானமற்ற நம்மை கொண்டு ஞானமான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆகவே முதல் 3 வசனங்களும் கடைசி 9வது வசனமும் தேவனுடைய மகிமை பற்றி நமக்கு சொல்கிறது. 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது இன்னும் கர்த்தருடைய கிரியைகளின் மகிமை பற்றியும் மனிதனின் மகிமை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இப்பொழுது 4வது வசனத்திற்கு கடந்து செல்வோம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுக்குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். இதே வசனத்தை எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவர், தம்முடைய கரங்களினால் மிக அழகாக சிருஷ்டித்தவர், அவரெல்லாம் பார்க்கும்போது சங்கீதக்காரர் என்ன யோசிக்கிறார்னா, ஆண்டவரே என்னெல்லாம் நீர் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே முழு இயற்கையும் நாம் பார்க்கும்போது இவ்வாறு நாம் யோசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஒரு இடத்திலே வாழ்கிறோம், நாம் ஒரு தேசத்தில், இந்திய தேசத்திலே வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த தேசம் ஒரு ஆசியா கண்டத்தில் இருக்கிறது, இப்படி பல கண்டங்கள் சேர்ந்த ஒரு உலகம், இப்படி பல கோள்கள் சிறைந்த ஒரு சூரிய குடும்பம், இந்த பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்த ஒரு கேலக்சி, இவைகள் எங்கிருந்தோ எங்கேயோ சென்று கொண்டே இருக்கிறது. இவ்வளவு நமக்கு தெரியும். இவைகளிலே நம்முடைய மனிதராகிய நம்மை, தனி நபர்களாகிய நம்மை நாம் யோசிக்கும்போது நாம் நினைத்து கூட பார்க்க, இவைகள் எல்லாவற்றையும் படைத்த ஒரு கடவுளுக்கு முன்பு நாம் ஒன்றுமில்லாதவர்கள், சாதாரணமானவர்கள். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். ஆண்டவர் மனிதனை இந்த இயற்கைக்கு பொறுப்பாளியாக நியமிக்கிறார். நீங்கள் இவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டு கொள்ளுதல் என்பது அதிகாரம் செலுத்துதல் என்பதை விட நீங்கள் இவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், டேக் கேர் ஆஃப் தெம். ஆகவே தான் பின்னால் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்திலே ஆண்டவர் அவைகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இயற்கையை பாதுகாக்கும் பெரிய பொறுப்பை ஆண்டவர் சாதாரண மனிதர்களாகி நம்முடைய கையிலே அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இங்கே மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினாராம், அவனுடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினாராம். ஆகவே இங்கே தான் மனிதனுடைய மகிமையை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதனை எப்படி மகிமையினால் முடிசூட்டினார்,
என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:27 இதை மறுபடியும் பரிசுத்த பவுல் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய பாதத்திற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். ஆனால் அவைகளெல்லாம் கீழ்ப்பட்டிருக்கவில்லை. ஏனென்றால் மனிதன் உருவாக்கப்பட்ட கடவுளுடைய மகிமையை அவன் பாவம் செய்ததினால் இழந்து போகிறான் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்ல வருகிறார். மனிதன் அவைகளெல்லாம் இழந்து போனான். கிறிஸ்துவிலே அந்த மகிமை அது மீட்கப்படுகிறது என்பதுதான் பரிசுத்த பவுலுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த 4-8 வசனங்கள் வரை நாம் மனிதனுடைய மகிமை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அவனுடைய மகிமை தேவதூதரை விட சற்று குறைவாக இருந்ததாம். கடவுள் தம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு மேல் அவனுக்கு ஆளுகை கொடுத்தாராம். ஆடு மாடுகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், கடலில் சஞ்சரிக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் அவர் மிக பெரியவர். சாதாரண இன்சிக்னிஃபிகன்ட் கிரியேஷனாக நம்மை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். தேவன் நித்தியர், நாம் புல் பூண்டு போன்றோர், தோன்றி மறைந்து போகிறவர்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நாம் பலவீனர்கள். தேவன் பரிசுத்தர், நாம் பாவிகள். தேவன் அளவில்லாதவர், நாம் அளவுள்ளவர்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நாம் வாழ்கிறோம், குறிப்பிட்ட காலங்கள் மாத்திரம் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட இன்சிக்னிஃபிகன்ட் ஒரு சாதாரண ஒரு மனிதனை ஆண்டவர் இந்த உலகத்தின் கிரியைகளுக்கு, உலகத்தின் படைப்புகளுக்கு அதிகாரியாக அவர் மாற்றினார். தேவதூதரை விட சற்று சிறியவராக அவரை மாற்றினார். ஆனால் அவனோ பாவத்தினால் தன்னுடைய மகிமையெல்லாம் இழந்து போகிறான். அப்படி அவன் இழந்து போன போது அந்த இழந்த மகிமையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே தான் இதை ஒரு மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதில் உள்ள வசனங்களிலே மனிதன் ஆண்டவரால் மகிமையாக உருவாக்கப்பட்ட மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது. பரிசுத்த பவுலும் பின்னால் உள்ள புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் வாசிக்கும்போது அந்த மகிமையை மனிதன் இழந்து போகிறான். அந்த மகிமையை திரும்ப கொடுப்பதற்காக 2ஆம் மாதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹி வாஸ் அ பெர்ஃபெக்ட் மேன். அவர் தேவனுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். முதல் மனிதன் கீழ்ப்படியாமல் போனான். 2ஆம் மாதமாக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினார். ஆகவே மனிதன் இழந்த அந்த ஆளுகையை, மகிமையை திரும்ப மனுக்குலத்திற்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். யார் யார் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அவர்கள் தேவனுடைய அதிகாரத்தையும் அவர் கொடுக்கிற மகிமையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று வேத பகுதி நமக்கு சொல்கிறது. அன்பானவர்களே, அதைத்தான் நாம் ரோமர் 3:20 வாசிக்கிறோம். மனிதன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிப்போனார்கள். ஆகவே மனிதன் படைப்பின் மேல் இருக்கிற ஆளுகையை இழந்து போனான். உலகம், மாமிசம், பிசாசின் மேல் இருக்கிற ஆளுகையை மனிதன் இழந்து போனான். ஆனால் அந்த ஆளுகையை மறுபடியும் அவனுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் என்று சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் இந்த 8வது சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறதை, எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது இயற்கையை காணும்போது தேவனை துதிப்போம். அதிலே கர்த்தருடைய மகிமையை நாம் பார்ப்போம். மனிதன் இழந்த மகிமையை மனிதன் பெறுவதற்காக, மனிதனுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு வந்தார். நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கும் ஆளுகையையும், உலகம், மாமிசம், பிசாசின் மேல் கொடுக்கும் ஆளுகையை, அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல் கொடுக்கும் ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, அற்பமான நம்மால் ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரால் முடியும். ஏனென்றால் குழந்தைகள் பாலகர் வாயினால் அவர் துதி உண்டு பண்ணும்போது பகைஞனும் பழிக்காரனும் அடக்கி போடப்படுகிறார்கள். தேவனுடைய நாமத்தை துதிப்போம். அது மாத்திரமல்ல, இழந்த மகிமையை நாம் பெறுவோம்.
சாதாரண நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிற தேவாதி தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.